ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இன்னும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் ஒன்று ஸ்க்ரீனில் பார்த்து வாசிங்க அல்லது பைபிளை பார்த்து வாசிக்க கேட்கிறேன். எல்லாரும் இணைந்து கொள்வோம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது ரெண்டு விதமான பகுதிகளை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு பகுதி, இன்னொன்று நீதிக்கு அடிமைப்பட்ட ஒரு பகுதி. அது அடிமைத்தனம், இது விடுதலையான பகுதி. முன்னே இருந்த பகுதி அடிமைத்தன பகுதி, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த பகுதி ஆமேன் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பகுதி. எத்தனை பேர் இந்த பார்ட்டில் இருக்கிறீங்க? ஆமேன், ஸ்தோத்திரம். இன்றைய கர்த்தர் இந்த வசனங்களிலிருந்து நம்மோடு இடைபட போகிறார். மனப்பூர்வமாய் நாம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டாயத்தில் அல்ல, பயத்தின் அடிப்படையில் அல்ல, மனப்பூர்வமாய். அங்க சொல்லப்பட்டிருக்கு 17ஆம் வசனம், பயந்து ஜெபிப்பதல்ல, என்னமோ நடந்துருன்னு பயந்து வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, அதான் இந்த பைபிள் வசனம், உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குரிய காரியங்களை மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் மனப்பூர்வமாய் இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் வசனத்தை கைக்கொள்வதும் எப்படி செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆலயத்தில் நாம் செய்கிற ஊழியங்கள் மனப்பூர்வமாய் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ முதல் பகுதி அடிமைத்தன பகுதி, பாவத்திற்குள்ளாக்கப்பட்ட பகுதி. அது முன்னே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் தெளிவாக எழுதுகிறார். இப்பொழுது 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை என்றால் பரிசுத்தத்துக்கு அடிமை, நீதிக்கு அடிமை, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம், பாவத்திற்கு அல்ல. ஆமென். பழைய அடிமைத்தனம் அது கிமு, கிறிஸ்துவுக்கு முன். சரித்திரத்தில் கிமு கிபி என்று இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்திலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்ல முடியுமா? நாம் ரெண்டையும் பிரித்து காண்பிக்க முடியுமா? ரெண்டு வாழ்க்கையும் நாம் பிரித்து இப்பொழுது இருக்கிறது நீதியின் வாழ்க்கை என்று நாம் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். முன்னே இருந்த வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது இருக்கிறது நீதிக்கு அடிமையாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் தாக்கங்கள். இந்த செய்தியின் தலைப்பு அதுதான், சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் தாக்கங்கள். ரெண்டு பார்ட் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற அனுபவம். இந்த சூழ்நிலை ஏற்படுத்துகிற சில தாக்கங்களையும் நாம் பார்க்க போகிறோம். இன்னொன்று
கிறிஸ்துவுக்கு பின் அவரை தரிசித்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, சபைக்குள் வந்த பிற்பாடு, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, ஆமென், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, ஆண்டவருக்கென்று முத்திரை போடப்பட்ட பிற்பாடு, நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற தாக்கங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். குறிப்பெடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு குறிப்புகளும் வெறும் ரெஃபரன்ஸ், பைபிள் வசனங்களை மட்டும் எழுதிடாதீங்க. வசனத்துக்கு நான் கொடுக்கிற விளக்கங்களையும் எழுதி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வெறும் வசனங்கள் இருப்பிடத்தை மட்டும் எழுதிட்டு போனீங்கன்னா விளக்கம் தெரியாது. என்ன பேசணும்னு உங்களுக்கு மறந்துடும். பாயிண்ட்ஸ் எடுங்க. ஆமென், ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களோடு பேசுகிற குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வசனத்துக்கு தருகிற விளக்கங்களை எழுதி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த முந்தைய பகுதி, ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஒரு சூழ்நிலை இருக்கிறது, வளரும் போது ஒரு சூழ்நிலையில் வளருகிறான், அவன் வாழும் போது இன்னொரு வித்தியாசமான சூழ்நிலையில் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த சூழ்நிலைகள் மனிதர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 2 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முன்னே இருக்கிற பழைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிற தாக்கம், அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிற்பாடு ஏற்படுகிற தாக்கங்கள். பிறக்கும் போது ஒரு குழந்தை ஒரு சூழ்நிலையில் அது பிறக்கிறது. சில பிள்ளைகள் பிறக்கும் போது பெற்றோர்கள் அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே சண்டை போட்டாங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரொம்ப, ஆமாம், அந்த பிள்ளைகளும் ரொம்ப முரட்டாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. காரணம், பெற்றோர்கள் அந்த குழந்தைய தாய் கருவில் சுமக்கும் போது அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? பல டிப்ரெஷன், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள். அதோடு கூட கருவில் குழந்தைய சுமந்தா அந்த குழந்தைய எப்படி மாறிடுமா? ரொம்ப ஹார்ஷான பிள்ளைகளாக அது உருவெடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது சைக்காலஜி, இது உண்மையான காரியம். வேதத்திலும் நாம் பார்க்கிறோம், சில தவறான சூழ்நிலைகளில் பிறக்கிற பிள்ளைகள், வளருகிற பிள்ளைகள் எதிர்காலமும் எப்படி இருக்கிறது? தவறானதாக போய்விடுகிறது. ஸ்தோத்திரம். நல்ல சூழ்நிலைகள் நல்ல தாக்கத்தை மனிதர்களுக்குள் ஏற்படுத்துகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல சூழ்நிலை என்றால் என்ன? ஆவிக்குரிய சூழ்நிலை, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உண்டாகிற சூழ்நிலை. கெட்ட சூழ்நிலைகள் அல்லது தவறான சூழ்நிலைகள், ஜெபம் இல்லாமல், வேத தியானம் இல்லாமல், ஆவிக்குரிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறவைகள் ஒரு தவறான தாக்கத்தை மனிதர்களுக்குள் ஏற்படுத்துகிறது. நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ரொம்ப முக்கியம். நல்ல தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தினாதான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு தனிநபர் ஆசீர்வதிக்கப்படும் போது அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா ஒரு சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட்டா முழு உலகமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நல்ல தாக்கத்தை உண்டாக்கணும்னா நல்ல சூழ்நிலைகள் நமக்கு அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சில குடிகார கணவன்மார் இருப்பாங்க, எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு தவறான சூழ்நிலையிலே வளர்றாங்க. அவர்களுக்கு எப்பவுமே நெகட்டிவ் தாட்டு தான் இருக்கும். சில குடும்பங்களில் எப்பவுமே பிரச்சனையா இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் மனம் பாதிக்கப்படும். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதும் அவங்க பாசிட்டிவாக எதையும் எடுக்க மாட்டாங்க, நெகட்டிவாக தான் எடுப்பாங்க. காரணம், பிறந்ததிலிருந்தே அந்த பிள்ளைகள் ஒரு தவறான சூழ்நிலையில் வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு சமுதாயம் நல்லா இருக்குன்னா, ஒரு சபை பெருகி ஆசீர்வாதமா இருக்குன்னா, ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற குடும்பமா மாறன்னா
நல்ல சூழ்நிலைக்குள்ள நம்முடைய குடும்பம் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சூழ்நிலை என்று நான் சொல்வது ஆவிக்குரிய சூழ்நிலை. ஆமென். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்தாதான் குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். குடும்பத்தை நம்ம கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல கவனம் செலுத்தினா கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்க குடும்பத்தை அழகா கட்டி எழுப்புவார். 127ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. தவறான சூழ்நிலை, ஒரு கெட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. நல்ல ஜெப ஜீவியம், அடிக்கடி வீட்டில் கூட்டங்கள், ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறது, இந்த அனுபவம் எல்லாம் இருந்தா உங்க குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் கையில தான் இருக்கு. குடும்பத்தின் ஆசீர்வாதம் யார் கையில இருக்கு? நீங்கள் அவரை தேடும் போது. ஆமென். அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அநேக நேரம் நம்ம என்னென்னமோ ட்ரை பண்றோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலையை மாத்து. நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலைக்குள்ள வந்துட்டா கர்த்தரே அழகா குடும்பத்தை கட்டுவார். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் விட சொல்றதை விட்டுறணும். ஆண்டவரோட நெருங்கி நடந்தா கர்த்தர் குடும்பத்தை கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2ஆம் வசனத்தை பாருங்க. 127ஆம் சங்கீதம் 2. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. எங்கெல்லாமோ ஓடுறோம், என்னெல்லாமோ செய்கிறோம், பிஸியாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதிக்க டைம் இல்லை. வேலை, தொழில், வியாபாரம், பிஸ்னஸ்னு ஓடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் செய்தோம், இதெல்லாம் வருத்தத்தின் அப்பங்கிறார். இதெல்லாம் எப்படிப்பட்ட அப்பம்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காம உலக காரியத்தில் ஓடுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வருத்தத்தின் சாப்பாடு தான். எப்படிப்பட்ட சாப்பாடு? வருத்தத்தின் சாப்பாடு. ஜெபிக்க டைம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. அப்படி நம்ம ஓடும்போது ஆசீர்வாதங்கள் இருக்காது. அப்போ இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. எல்லாரும் சொல்லுங்க, அப்போ இருக்கும். இன்னைக்கு எல்லா வீட்லையும் அப்போ இருக்கு. சாப்பாடுக்கு குறை இல்லை. ஆனால் சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட்றோமா, வருத்தத்தோடு சாப்பிட்றோமா? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு என்ன அளிக்கிறார்? நித்திரை அளிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சர்ச்சில் இல்லை, வீட்டில். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் அவருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூக்கத்தில் நித்திரையிலும் அளிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுல அளிக்கிறாரா? நித்திரையிலும் அளிக்கிறார். அப்படின்னா நித்திரையிலும் ஆசீர்வாதங்களை அளிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாமத்தின் ஒரு மொழிபெயர்ப்பு, ஆம்பிளிஃபைட் பைபிள், அதுல விதமா சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திரையிலும் அளிக்கிறாராம். நித்திரை அளிக்கிறார்னு தமிழ்ல இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது? நித்திரையிலும் அளிக்கிறார். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் இருந்தா தூங்கிட்டு இருக்கும் போதும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அதுதான் இந்த வசனத்தின் விளக்கம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்க தூக்கத்தை வெறுத்து ஓடுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். நித்திரையிலும் அளிக்கிறார் நன்மைகளை, நித்திரையிலும் அளிக்கிறார் ஆசீர்வாதங்களை. இன்னைக்கு எங்கெல்லாமோ ஓடுறோம். ஸ்தோத்திரம். எல்லாம் எதற்காக? நல்ல குடும்பம், வேலை, பணம், பிஸ்னஸ், வேலை, இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதற்காக இதெல்லாம்னா இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்காய் வாழ்வதற்காக தான். அந்த வாழ்க்கை இல்லாமல் இதெல்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நித்திரையிலும் ஆசீர்வாதத்தை அளிக்க யாரால முடியும்? கர்த்தரால முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்க கூகுளில் போய் ஆம்பிளிஃபைட் பைபிள்னு இந்த வசனத்தை போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆங்கில வேதாகமும் நம்மெல்லாம் அவ்வளோத்தையும் வாங்க முடியாது. அப்போ நான்லாம் ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஆமென் பல டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் வாசிப்பேன்.
ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லேயும் வித்தியாசமான கருத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கோம், ஆமென், சொல்லப்பட்டிருக்கும். எது நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கிறத உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் இது வச்சு பிரசங்கம் பண்ண முடியாது, அதுக்கு ஆண்டவர் கிருபை வேணும். ஆமென். எல்லா மொழிபெயர்ப்பையும் வாசித்துட்டு வர்றதுனால பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த விளக்கத்தை ஆவியானவர் தான் நமக்கு தர்றார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு காத்திருந்து எடுக்கிறோம், ஜபம் பண்ணி காத்திருந்து பல மணி நேரம் இருந்தால் தான் ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை கிடைக்கும். உங்களுக்கு ஆண்டவர் இலவசமாக தர்றார். இலவசமாக நாங்கள் பெற்றோம் வார்த்தையை, இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பண்ண பிரசங்கத்தையும் நான் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு முறையும் புது பிரசங்கம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட புது கிருபையை கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு வாரத்தில் எனக்கு பல பிரசங்கங்கள் எடுக்கணும், அதுக்கே நேரம் ரொம்ப ஆகும். நிறைய இரவுகள் தியாகம் பண்ணணும். பாஸ்டர்னா அப்படி தானே அப்படின்னு சொல்கிறீங்களா? உண்மைதான். ஆமென். ஆனாலும் ஏதோ ஒன்று கொடுக்கன்னு விரும்பலை. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஆகாரத்தை கொடுக்கணும், ஏற்ற வார்த்தை வரணும். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. கர்த்தர் சமூகத்தில் இருங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. நீங்கள் நித்திரையில் இருக்கும் போதும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எங்கிருந்து நன்மை வரும், எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், எங்கிருந்து என்னுடைய வாசலை ஆண்டவர் திறப்பா, எனக்கு லாக்காய் இருக்கிற நன்மைகள் எல்லாம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு யோசிக்காதீங்க. நல்ல ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. தூக்கத்தில் கூட கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய முடியும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினாரு. 1,85,000 பேரை தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் எதிரிகளை சங்கரித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நித்திரையில அற்புதம் செய்யறாரு. நித்திரையில எல்லாம் தூங்குற நேரத்தில் அற்புதம் நடக்கு. எகிப்து தேசத்துல ஸ்தோத்திரம் 430 வருஷம் அடிமைத்தனம். ஆண்டவர் எப்பொழுது விடுவித்தார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி பஸ்காவை ஆசரித்து இரவெல்லாம் தூங்க போயிட்டாங்க. தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இரவுல எல்லாரும் தூங்குற நேரத்தில் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கும் போது கூட அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடக்கும். கண்ணை திறந்து பார்ப்பீங்க, வர வேண்டிய பணம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். அப்பாயின்மெண்ட் எங்க கிடைக்கணுமோ அங்க என்ன செய்யும்? கிடைக்கும். எந்த உயர்வு வரணுமோ அந்த உயர்வு உங்களை தேடி வரும். நீங்க ரொம்ப கர்த்தரை விட்டுட்டு தூரமா போகாதீங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தான் வீட்டை கட்ட முடியும், கர்த்தர் தான் நகரத்தை காக்க முடியும். எவ்வளவு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல ஸ்தோத்திரம் செக்யூரிட்டியை போட்டு அது இது வச்சு கேமரா எல்லாம் வச்சாலும் பாதுகாப்பு யாரு தான்? கர்த்தர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம திருப்திக்காகத்தான், ஸ்தோத்திரம். ஆனா பாதுகாப்பு யாரிடத்துல இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ கட்டங்கள் ஆபத்துக்கள்ல கர்த்தர் நம்மளை பாதுகாத்தது. ஆமென். வீட்டில் வச்சிருக்கிற நாய் நம்மளை பாதுகாக்காது, அது கூட தூங்கிரும். ஆனால் நம்ம தூங்கும் போது நமக்காக இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லாமா? அவர் நித்திரையிலும் நமக்கு அளிக்கிறார் ஆசீர்வாதங்களை. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இவரை போல ஒரு ஆண்டவர் உண்டா? நித்திரையிலும் நமக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறவர், நன்மைகளை அளிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கிடுங்க. நல்ல சூழ்நிலைக்குள் வளருகிறவர்கள் எப்பொழுதும் நேர்மறையாக யோசிப்பார்கள், நேர்மறையாக பேசுவார்கள். ஆமென். ஒரு தவறான கெட்ட சூழ்நிலைக்குள் வளருகிறவர்கள் எப்பவுமே நெகட்டிவ் தாட்டு தான் இருக்கும். இது நடக்காது, இது முடியாது, இவன் விளங்கவே மாட்டான், நீ உருப்படவே மாட்ட, இப்படியெல்லாம் பேசுகிற காரணம் என்னென்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஸ்கூல்ஸில் படித்த நாட்களில் காலேஜிலலாம் போகும்போது சில மாணவர்கள்லாம் நம்ம சும்மா
நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிக்கிறோம், எவ்வளவு சகஜமாக பேசுகிறோம். இப்படி கெட்ட வார்த்தையை சிலர் எப்படி பண்ணுவான், சகஜமாக பேசுவான். நமக்கு அதை கேட்டாலே அருவருப்பாக இருக்கும். நம்ம வளர்ந்த சூழ்நிலை வித்தியாசம். காரணம், அவர்களுக்கு அது தவறாகவே தெரியலை. கெட்ட வார்த்தை பேசினாதான் சிலருக்கு மதிப்புன்னு நினைப்பான். காரணம் என்னென்னா, அவன் வளர்ந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. அந்த சூழ்நிலை அவனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதை ஏற்படுத்தி இருக்கிறது? சில பெற்றோர்களை பாருங்க, எப்பவுமே முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் இல்லை அப்படி. அந்த குடும்பத்துக்குள்ள வளருகிற பிள்ளைகளை பார்த்தாலும் அதுகளும் எப்பவுமே என்ன செய்யும், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. காரணம், அந்த சூழ்நிலை இவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை என்ன செய்திருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல சூழ்நிலையை நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அப்பதான் நல்ல தாக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் ஏற்படுத்துவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பொறுத்து தான் உருவாக்கப்படுகிறது, அமைகிறது. சில இடங்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலிருந்தும் சிலரை தெரிந்தெடுத்து அழைப்பு வச்சு மேலே கொண்டு வர்றார், அது வேற. ஆனால் பொதுவா ஆவிக்குரிய சூழ்நிலைக்குள் வளருகிற பிள்ளைகள் பிற்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ரட்சிக்கப்படுகிற முதல் சந்ததியை விட இரண்டாவது சந்ததி கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? காரணம், முதல் சந்ததி பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவங்க. அடுத்த சந்ததி, ஆமென், இவர்கள் ஆவிக்குரிய சூழ்நிலையிலேயே பிறக்கிற ஒரு சந்ததி. அது ரொம்ப மேன்மையா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இது அங்கிருந்து இங்க மாற்றப்பட்ட சந்ததி. அடுத்த சந்ததி வயது வரும்போது அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாலும் அவங்க பிறக்கும் போதே ஜபத்துல, ஆமென், வேத தியானத்துல. ஒருவேளை முற்பிதாக்கள் அவங்க பிறக்கும் போது அவர்களுக்காக ஜபம் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படாம இருந்திருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம் எல்லாம் நிற்கிறோம் என்றால், ஆமென், நமக்காக ஜபிக்கிற பெற்றோர்களை, முற்பிதாக்களை ஆண்டவர் வைத்தபடியினால் இது அதை விட கொஞ்சம் ஆசீர்வாதமான சந்ததியா இருக்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஒருவேளை புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை பாருங்க, கொஞ்சம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. காரணம், அவங்க சூழ்நிலை, வளருகிற சூழ்நிலை எப்படின்னா, நீங்க வசனத்தை ஊட்டி வளர்க்குறீங்க, நீங்க கருவில் அந்த குழந்தை இருக்கும்போதே ஜபம் பண்றீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். வேதத்துல மோசே தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையை ரெண்டாக பிரித்து இன்றைக்கு நாம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பந்து இருக்கிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். பொதுவாக மோசேயின் வாழ்க்கையை 3 பகுதிகளாக நாம் பிரிப்போம். 1, முதல் 40 வருட அரண்மனை வாழ்க்கை. 2, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த 40 வருடம், அது 2வது பகுதி. 3வது கானானின் பயணம், எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கி கானானுக்கு அழைத்து சென்ற கடைசி 40 வருடம். மொத்தம் 120 வருஷம் அவன் வாழ்ந்தான். 80 வயதில் ஊழியத்திற்கு வந்தான். கடைசி 40 வருடம் கர்த்தருக்காக ஊழியம் செய்தான். ஆமென். ஆனால் இன்று நாம் பார்க்க போகிறது 2 பகுதியாக பிரிக்க போறோம். 80 வயது வரைக்கும் கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை, 80 வயதிலிருந்து 120 வயது வரைக்கும் கர்த்தரோடு நடந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தரை அறியாத வாழ்க்கை ஒரு தவறான சூழ்நிலைக்கு நாம் ஒப்பனையாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தரோடு நடந்த இந்த வாழ்க்கை நல்ல சூழ்நிலை, ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு ஒப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா, ஸ்தோத்திரம். முதல் அந்த 80 வருடங்கள் அவன் எதிர்மறையான ஒரு தாக்கத்தை அவன் ஏற்படுத்துகிறவனாக இருந்தான். நெகட்டிவான ஒரு இம்பாக்டை தான் அவன் உண்டாக்கினான். அவன் எங்க போனாலும் ஒரு எதிர்மறையான தாக்கம் உண்டானது. ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால், அவன் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகள் தவறான சூழ்நிலைகளாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் இருந்த சூழ்நிலை அவனை எப்படி எதிர்மறையான தாக்கத்தை கொடுக்கிறவனாக மாற்றிவிட்டது. நீங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் உங்க செயல்பாடு அமையும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்க, அப்படிதான் நீங்க செயல்படுவீங்க.
நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலைக்குள்ள இருந்தா நீங்க பேசுகிற வார்த்தைகள் ஆவிக்குரியதா இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் பார்வை எல்லாம் ஆவிக்குரியதா இருக்கும். ஆமென். அதனால தான் பொதுவான்னு சொல்றதை விட பைபிள் சத்தியம் அதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். அவிசுவாசியோடு, நல்ல கவனிங்க, அவிசுவாசியோடு விசுவாசி இணையக்கூடாது. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலை உலகத்துக்குரிய சூழ்நிலை, இந்த சூழ்நிலை ஆவிக்குரிய சூழ்நிலை. உலகத்துக்குள்ள இருந்து வர்றவங்களுக்கு இந்த சூழ்நிலை புரியாது. இங்கிருந்து அந்த இடத்துல நம்ம இணைக்கும் போது ஒத்து போகாது. ஆவிக்குரியவர்களுக்கும் ஆமென் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஒரு நாள் என்ன செய்யாது. என்ன இப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஒரு நாளும் ஒத்தே போகாது, வாய்ப்பே இல்லை. எவ்வளவு நீங்கள் ஜபம் பண்ணாலும் அது என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா கர்த்தர் ரெண்டையும், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வைத்திருக்கிறார். வெளிச்சம் வேற, இருள் வேற, ரெண்டின் தன்மையும் கர்த்தரை பிரித்து காட்டுறார். அநீதி வேற, நீதி வேற, பரிசுத்தம் வேற, பாவம் வேற, ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணி, ஆண்டவரே மாம்சத்துக்குரியதும் ஆவிக்குரியதும் ஒன்னாகட்டும்னா ஒரு நாள் என்ன செய்யாது, ஒன்னு ஆகாது. மாம்சத்துக்குரியது ஆவிக்குரியதாக என்ன செய்யணும், மாறணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலை. முதல் 80 வருஷம் இந்த மோசே வாழ்ந்தார். சில குறிப்புகளை சொல்றேன், குறித்து கொள்ளுங்கள். இந்த உலக பிரகாரமான சூழ்நிலை அல்லது இந்த ஒரு தவறான சூழ்நிலை என்ன தாக்கத்தை உண்டாக்கினது? முதல் குறிப்பு, கோபக்காரனாக மோசேயை மாற்றியது. இந்த சூழ்நிலை என்ன இம்பாக்டை கொண்டு வந்துச்சு? இவனை கோபக்காரனா மாத்திட்டு ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான். அப்போ இவனால இருக்க முடியல. ஸ்தோத்திரம். போய் அவனை வெட்டி அவனை புதைத்தான்னு பைபிள் சொல். அவனை கோபக்காரனா மாத்திட்டு. ஏன்னா மோசே என்ன சொன்னாலும் செய்யறக்கு ஆள் இருக்கு. நல்லா கவனிங்க, கண்ணை சச்சா வேலை நடக்கும். அவன் எல்லா அதிகாரமும் கையில் இருக்கு. அடுத்தது அந்த ஸ்தானத்துக்கு இவன் தான் வரணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இவனை கோபக்காரனா மாத்திட்டு, சில சூழ்நிலைகள் தான் சிலரை தவறான தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபராக மாற்றி விடுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சூழ்நிலை, எகிப்தின் சூழ்நிலை, எகிப்து என்றால் உலகம், எகிப்து என்றால் பாவம். இந்த சூழ்நிலை இவனை கோபக்காரனா மாத்திட்டு. இரண்டாவது, இந்த சூழ்நிலை ஏற்படுத்திய இரண்டாவது தாக்கம் தன்னை பெரியவனாக காண்பிக்க வைத்தது. மோசே நினைக்கிறான், இப்போ நான் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கிடலாம். தன்னை பெரியாளா நினைக்கிறான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நாம் நம்மை நினைக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு மேலேயும் நினைக்கக்கூடாது, அதுக்கு கீழேயும் நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். மேலே நினைச்சா அது பெருமை. கர்த்தர் வச்ச ஸ்தானத்துக்கு கீழே நம்மளை நினைச்சோன்னா அது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டுமே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அவனை பெரியாளா நினைக்கிறான். நான் நினைச்சா முடியலை அவனால. இந்த சூழ்நிலை அப்படி ஒரு தெம்பு அவனுக்குள்ள கொடுக்குது. நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, நம்ம நினைச்சா எதையும் சாதிக்கலாம். சிலருக்குள்ள அப்படி இருக்கும். இந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறவர்களால தாழ்மையா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வளருகிறவர்கள் ஆமென் யாரிடத்திலும் ஒத்து போக முடியாது. மோசே ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி தான் இருக்கிறான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. இவனால யாரோட இணைஞ்சு போக முடியல. காரணம், தன்னை பெரியாளா நினைக்கிறான். நமக்கு நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு இருக்கணும்னா, ஆவிக்குரிய சகோதரிகள் ஒரு ஐக்கியம் இருக்குன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நமக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நல்ல ஜெபிக்கிறவர்களோடு நாம் ஐக்கியப்பட முடியும். அவனை உயர்த்துகிற ஒரு எண்ணம், என்னால் முடியும் நினைக்கிறான், முடியாமல் போயிடுச்சு. மூன்றாவது, நியாயத்திற்காக போராடுகிற ஒரு நிலை அவனுக்குள்ள இருந்தது. இந்த சூழ்நிலை என்ன தாக்கத்தை ஏற்படுச்சு? நியாயத்துக்காக போராடுறான். முதல் நாள் ஒரு எகிப்தியனை கொண்டாச்சு. அடுத்து ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. மறுநாள்ல
2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. ஸ்தோத்திரம். 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. அவர்களை போய் நியாயம் விசாரிக்க போறான். நீங்க சகோதரர்ப்பா ஏன் சண்டை போடுறீங்க? அதுக்கு ஒருத்தன் சொல்றான், என் மேல எங்க மேல ஒன்னு அதிகாரியா நியாயாதிபதியா ஏற்படுத்தினது யார் அப்படின்னு அர்த்தம். அவன் நியாயத்துக்காக போய் நிற்கிறான், போராடுறான். இப்ப உன் பக்கம் தான் நியாயம், உன் பக்கம் அநீதி, இப்படி அவன் போய் சொல்றான். அப்போ சொல்றான், என்னையும் கொன்று போட பார்க்குறியோ? இதை சொன்னோன்னு பயந்து ஓடிட்டான் மோசே. நியாயத்திற்காக போராடுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாளும் நம்மளை நல்லவங்கன்னு நம்ம நிரூபிக்க முயற்சிக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படி முயற்சித்தா நம்ம தோற்று போவோம். ஆண்டவர் சமூகத்தில் விட்டா நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல சொல்லுங்க, தெரிந்தவங்க, என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நாளும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் போராடி பார்க்குறான். எங்கிருந்து போராடுறான்? எகிப்திலிருந்து. அவனே உலகத்துக்குள்ள இருக்கிறான், அவனே விடுதலை பெறலை, அவன் போய் நியாயத்துக்காக போராடுறான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அவங்க ஆண்டவரோடு இல்லை, ஆண்டவரோடு உறவு இல்லை, ஆனால் மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க, மற்றவர்களை திருத்த பார்ப்பாங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாமே ஜெபம் பண்ணலை, நாமே கர்த்தரோடு சரியா இல்லையே. ஆமென். கர்த்தர் மோசைய இந்த இடத்துல அப்படியே பேசாம அமைதியா விட்டுட்டார். ஏன்? மோசே, நேத்து நீ ஒரு கொலை பண்ணி இருக்கிற, இன்னைக்கு நீ நியாயத்துக்காக போராடுறதுக்கு மோசேட்ட என்ன இல்லை? தகுதியே இல்லை. ஏன்னா ஆமென், இவன் ஒரு கொலை பண்ணிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக ஆமென் நாம் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்மை நல்லவர்களாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேலே இருக்கிறார், எல்லாத்தையும் அவர் அழகா செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னொன்று சொல்லட்டா, நீங்கள் எவ்வளவு மற்றவங்க பார்வைக்கு நல்லவங்களா இருந்தாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஸ்தோத்திரம் உங்களை கெட்ட காரியத்தை உங்கள் மேலே என்ன செய்வாங்க? சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் எவ்வளவு மனிதர்கள் பார்வையில் உண்மையாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்கள் மேலே என்ன செய்வாங்க? சொல்லத்தான் செய்வாங்க. அதனால மனிதர்கள் பார்வையில் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமர்களாய் நிற்கும்போது ஆமென், ஒரு நாள் அறியாதவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தரே நமக்காக நீதி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு டேஸ்டாக சாப்பாடு போட்டிருந்தாலும் கல்யாண வீட்டில் குறை சொல்கிறவன் என்ன செய்வான்? குறை சொல்ல தான் செய்வான். எவ்வளவு ஐட்டம்ஸு, அவ்வளோ டிஷ் இருந்தாலும் ஒரு கேசரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிம்பான். அதுக்கு பதிலாக தான் ஐயா பாயாசம் இருக்குது. அதாவது எவ்வளவு நீங்கள் அழகாக பண்ணியிருந்தாலும், எவ்வளவு நேர்த்தியாக எதை பண்ணாலும் ஏதாவது ஒன்று என்ன இருக்கும்? அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒரு ஆளுக்கு பாவக்காய் தான் பிடிக்கும், அதுக்குன்னு கல்யாண வீட்டில் பாவக்காய் வைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அவியல் வைக்கலாம், பாவக்காய் வைக்க முடியாது. ஆகவே ஒரு ஆளையும் இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மோசே இப்போ இவனே நியாய தீர்ப்புக்குள்ளாயிட்டான். நேற்று தான் ஒரு கொலை பண்ணியிருக்கிறான், இன்னைக்கு வந்து நியாயத்துக்காக நிற்கிறான், போராடுறான். நீங்கள் எல்லாம் சண்டை போடக்கூடாதுப்பா அப்படி இப்படிங்கிறான். அவன் சொல்ல, நேற்று நீ உன்னை கொலை பண்ணிட்டு வந்திருக்க, தெரியாதுன்னு நினைக்கிறியோ? ஆகா, ஓடிட்டான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எதிர்மறையான ஒரு தாக்கத்தை மோசே ஏற்படுத்துறான். 4வது, இந்த மோசே வளர்ந்து வரும்போது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். பார்வோனுடைய குமாரத்தி சொல்றா, எனக்காக வளர்த்திடு, கர்த்தர் தெரிந்தெடுத்ததை இவள் உரிமை கொண்டாடுறான். 4வது குறிப்பு, கர்த்தர் தெரிந்தெடுத்ததை சத்துரு கவனம் செலுத்துறான். தவறான ஒரு தாக்கம் உண்டாகிறது. இந்த தவறான சூழ்நிலைக்குள்ள மோசே போனனால, அரண்மனைக்குள்ள போனனால இப்ப அவ உரிமை கொண்டாடுறா மோசே மேல. யார் மேல? மோசே மேல. எனக்காக வளர்த்திடு. 40 வருஷம் அவ கண்ட்ரோல் தான். 40 வருஷம் பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற நிலையில் தான் வாழ்ந்தான்.
கர்த்தர் தெரிந்தெடுத்த மோசே பார்வோன் குமாரத்தி உரிமை கொண்டாடுறா. இந்த உலகத்துல உங்க மேல கர்த்தரை தவிர வேற யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஐந்தாவது, இந்த சூழ்நிலை ஏற்படுத்திய தாக்கம். ஐந்தாவது, அநித்தியமான எகிப்தின் அடையாளத்தோடு மோசையை வாழ வைக்கிறது. எகிப்தின் அடையாளம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இந்த எத்ரோவின் பிள்ளைகள் வீட்டில் போய் சொல்றாங்க, ஒரு எகிப்தியன், ஒரு மெய்ப்பன் எங்களை ஸ்தோத்திரம், எகிப்தியன் ஒருவன் மெய்ப்பரின் கைக்கு எங்களை தப்புவித்தான். அப்போ இவன் எந்த அடையாளத்தோடு இருக்கிறான்? 40 வருஷம் எகிப்தியன் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறான். இதுதான் சாத்தானின் தந்திரம். இந்த சூழ்நிலை ஏற்படுத்துகிற தாக்கம் ஐந்தாவது என்னவென்றால், நம்முடைய அடையாளத்தை மாற்றிடுவான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது. நாம் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய மக்கள், தேவ ஜனம். இந்த அடையாளத்தை மாற்ற நினைக்கிறான். பீலையாமை சத்துரு தந்திரமாய் வஞ்சித்து மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள் என்று ஆண்டவர் அவர்களை மேல உயர வச்சிருந்தார் பாருங்க. அந்த மேன்மையை கெடுக்கிறதுக்கு, அந்த அடையாளத்தை மாற்றுகிறதுக்கு எல்லாத்தையும் கலப்படமாக்கிட்டான், மிக்ஸ் பண்ணான். ஆமென். அந்த மகிமை குறைஞ்சிருச்சு. தனியே இருக்க வேண்டிய ஜனம், ஆமென், உயர இருக்க வேண்டிய ஜனம் மேன்மையை விட்டனால மகிமை குறைந்தது. மேன்மையை விட்டா என்ன குறையும்? மகிமை குறைஞ்சிருச்சு. மகிமை குறைந்து விட்டது. எகிப்துல அடையாளத்தை, எகிப்தின் அடையாளத்தை மோசேக்கு போட்டாங்க. நம் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் போட்ட அடையாளம் தான் இருக்கணும். உலகத்தின் அடையாளங்கள் ஆமென் வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்த அடையாளத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். மோசே ஸ்தோத்திரம், அவன் அடையாளம் மாற்றப்படுகிறது. தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்க பெயரெல்லாம் மாற்றிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற பேர் ராஜா வச்சது. அனனியா, மிஷாவேல், அசரியா எல்லா இதுலேயும் தேவனுடைய நாமம் பின்னால வரும். இந்த பேரை எடுத்தான் எதுக்கு? அடையாளத்தை மாற்றுவதற்காக. ஏன் நம்ம ஞானஸ்நானத்தில் பழைய பேரை மாத்துறோம்? உங்க அடையாளத்தை மாற்றணும். கர்த்தர் ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நேபுகாத்நேச்சார் நல்ல சூழ்நிலையில் வளர்ந்த வாலிபர்களை கொண்டு போய் ஒரு பிரச்சனையான போராட்டமான சூழ்நிலைக்குள்ள தள்ளிட்டான். அடையாளத்தை மாற்றினாங்க, ஆனா அவர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியல. அவங்க பெயரை மாற்றினாங்க, அவங்க அடையாளத்தை மாற்ற முடியல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சாத்தம் மிஞ்சி மிஞ்சி போனா அதைத்தான் செய்ய முடியும். அதுக்கு மேல கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆராதனையை நிறுத்த முடியல. பேரை மாத்தினா எல்லாம் மாறிடும் நினைச்சான். வாழ்க்கையை மாற்ற அமைக்க விடாத வாலிபர்கள் 4 பேர் அங்கே இருந்தார்கள். சிங்க கெபியானாலும் ஆமென், எரிகிற 7 மடங்கு அக்கினி சூளையானாலும் நாங்கள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம். அல்லேலூயா சொல்லலாமா? பேரை வேணா மாத்திட்டு போயா, அடையாளத்தை மாற்ற ஒரு நாள் முடியாது. என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார் சிங்காசனத்தில். விட்டு கொடுக்கல. அந்த 4 பேருடைய பெயர் தான். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் பாபிலோனுக்கு போனாங்க சிறை கைதிகளா. இவர்களை மாதிரி திறமசாலிகள் அழகுள்ளவர்கள் போனதுல 10 மடங்கு இவங்க சமர்த்தர்களா இருந்தாங்க. 4 பேர் தான் பைபிள் எழுதி இருக்குன்னா, மற்ற எல்லாரும் பேரையும் மாற்றி அடையாளத்தையும் மாற்றி பாபிலோன்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சு அங்கே உட்கார்ந்துட்டான். இந்த 4 பேர் பாபிலோனின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கல. எங்களுக்கு ராஜாவின் உணவு வேண்டாம்ப்பா, ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். எங்களை தீட்டுப்படுத்த நாங்கள் விடமாட்டோம் என்று தங்கள் அடையாளத்தை காத்து கொண்ட 4 பேருடைய பெயரை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? வைராக்கியமாய் கர்த்தருக்காக தீர்மானத்தோடு பிரதிஷ்டையோடு அர்ப்பணத்தோடு வாழ்கிறவர்களுடைய சரித்திரம் உலகம் உள்ளவரை பேசிக்கொண்டே இருக்கப்படும். ஆமென். உலகம் உள்ளவரை
இயேசு சொன்னார், இவள் செய்த நற்கிரியையும் இந்த சுவிசேஷம் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கங்கே சொல்லப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைய உலகம் இருக்கிற வரைக்கும் தேவ ஜனங்கள் பேசணும்னா ஒரு நல்ல தாக்கத்தை தானியேலை போல, ஆமென், அனனியா, மிசாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ஏற்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்த 40 வருஷம், ஆமென். 6வது குறிப்பு, வனாந்தரத்துக்குள்ள வர்றாங்க. இது உலக பிரகாரமான சூழ்நிலை தான். 6வது குறிப்பு, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிற நிலைக்குள்ள வந்துட்டான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் அவனோட பேசி முச்சடியிலிருந்து தரிசனமாகிறார். எப்ப மோசே, நீ என் ஜனங்களை வழி நடத்த எல்லாம் சொல்றார். என்னால முடியாது. இந்த சூழ்நிலை இவனை எதுவும் செய்ய விடாம வச்சிருக்கு. எவ்வளவு பேர் புகழோடு வாழ்ந்தவன், எவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனையில் இருந்தவன், வெறும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏன்? இந்த சூழ்நிலை இவனை எதுவும் செய்ய முடியாதவனாக ஒரு தாக்கத்தை உண்டாக்கிவிட்டது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். படிக்கன்னா படிக்க மாட்டான், வேலைக்கு போனா போக மாட்டான், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பான். இந்த சூழ்நிலை அவர்களுக்குள் சில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மோசையின் திறமை என்ன? ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் போய் அரண்மனையில் 40 வருஷம் இருந்தான். இவன் திறமை என்ன? இவனுடைய தாளந்து என்ன? இவனுடைய உயரம் என்ன? உயரம்னா ஆள் உயரத்தை சொல்லல, இவனுடைய திறமை, இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகள். எவ்வளவு பெரிய மனுஷன்! 25 லட்சம் பேரை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். எத்தனை லட்சம்? 25 லட்சம் பேர். எந்த சர்ச்சும் மோசையின் சபையை இதுவரை என்ன செய்யல, ஓவர்டேக் பண்ணல. ஒரு பெரிய ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை யார் பிரேக் பண்றான்னு தெரியல. ஆமென். 5.5 லட்சம், 7.5 லட்சம், 10 லட்சம் கேள்விப்படுறோம். 25 லட்சத்துக்கும் மேல எங்க இருந்தாங்க? மோசையுடைய சபையில் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவ்வளவு பெரிய சபையை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன் எதுவும் செய்ய முடியாதவன ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். காரணம், இந்த சூழ்நிலை. எவ்வளவோ திறமை இருக்கு, எவ்வளவோ கிருபை இருக்கு, ஆனா பயன்படாம சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இன்றைய கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இந்த 80 வயதின் முடிவில் தான் ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே மோசே, நீ நிற்க வேண்டிய இடம் இதுவல்ல மோசே. பார்வோனுக்கு முன்னால போகணும், ஜனத்தை விடுதலை ஆக்கணும், கானானை சுதந்திரிக்கணும். இவ்வளவு கெப்பாசிட்டி உன்கிட்ட இருக்கப்பா. நீ உட்கார்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கியே. ஸ்தோத்திரம். 7வது, தன்னை தகுதியற்றவனாக உணர்ந்தான். அன்ஃபிட், நான் எதுக்கும் தகுதி இல்லை. அதைத்தான் சொல்றான். என்னால முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்ட்டான். நான் பேச முடியாது, திக்குவாயி மந்த நாவு. ஆண்டவரே, நான் அன்ஃபிட்டா இருக்கிறேன், என்ன வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் எதுக்கும் தகுதி இல்லை என்று உணர்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எதிர்மறையான இந்த தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தா, அன்று மோசை அழைத்த ஆண்டவர் இந்த பகற்காலத்துல உங்களையும் அழைக்கிறார். அவர் கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, ஆமென், உங்க கெப்பாசிட்டி, உங்க உயரத்துக்கு உங்களை தூக்கி கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக, கீழ்ப்படிவதற்கு பதிலாக நேரத்தை கடத்தி கொண்டே போறான். முதல்ல கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு காரியங்களை எடுத்து சொன்னா கடைசியில் சொல்றான், என்னால முடியாது, அற்புதம் அடையாளம் எல்லாம் வேணும். சரிப்பா, அதையும் செய்வோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசித்து பாருங்க. 2 அற்புதங்களை செஞ்சு காட்டுறார். அதுவும் போதாதுங்கிறான், அதுவும் போதாதுங்கிறான். கீழ்ப்படிவதற்கு பதிலாக நேரத்தை கடத்திட்டு இருக்கான். டைமை அவன் கொண்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் பேசுற வார்த்தை கீழ்ப்படுகிறதுக்கு பதிலாக நம்ம டைம் அப்படியே கடத்திட்டு இருப்போம். பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அப்படி அல்ல. இந்த சூழ்நிலை உங்க காலத்தை வீணாக்குவதற்கு ஏதுவா ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அநேகருடைய வாழ்நாள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, தெரியுதா? நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்க வாழ்நாள் வீணாய் கொண்டிருக்கிறது. இப்படியே உங்க வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. உங்க உயரம் அங்க இருக்கு,
உங்க உயரம் அங்க இருக்கு. எலும்புனா கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு. 400 வருஷம் தான் அங்க தீர்க்க தரிசனம். 400 வருஷத்துல ஜனம் விடுதலை ஆயிருக்கணும். ஏன் 430 வருஷம்? வேதத்தை வாசித்து பாருங்க. 400 வருஷம் தான் அடிமையா இருப்பாங்கன்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆனா 430 வருஷம் ஏன் அடிமைத்தனம் தெரியுமா? இந்த மோசையை உருவாக்க இன்னொரு 30 வருஷம் ஆயிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எழும்பலனா எத்தனையோ பேருடைய அடிமைத்தனம் நீண்டு கொண்டே போகும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படாம தள்ளி போய் கொண்டே இருக்க காரணம் மோசேன்னு கூப்பிடுற அந்த சத்தத்தை சீக்கிரமா கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. மோசே கேட்க 80 வருஷம் ஆயிட்டு. நமக்கு அவ்வளவு வருஷம் வேண்டாம். இன்றே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கடைசி ஆவிக்குரிய சூழ்நிலையை வேகமா சொல்லி முடிக்கிறேன். யாத்ராமம் 14:13 முதல் குறிப்பு. ஆமென், ஸ்தோத்திரம். முடியாது, நடக்காது, எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன இந்த மோசை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின போது, ஆவிக்குரிய சூழ்நிலைக்குள்ள லைஃப் வந்த போது என்ன தாக்கம் உண்டானது தெரியுமா? முதல் குறிப்பு, விசுவாச வார்த்தைகளை பேசினான். அவங்கள பார்த்து சொல்றான், பயப்படாதீங்கப்பா, செங்கடெல்லாம் 2 பிளந்துரும். அப்படி சொல்லல, பயப்படாதீங்க, கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் என்ன செய்வார்னு மோசேக்கு தெரியாது, என்ன சொல்லல. ஆனா மோசே விசுவாசத்தோடு பேசுகிறான். ஆமென். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்ல, உன் கையை நீட்டு செங்கடெல்லாம் பிளப்பேங்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்வதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒன்றை செய்வார்னு விசுவாசத்தோடு பேசினான். காரணம், அன்று இருந்தது உலகத்துக்குள் இருந்த சூழ்நிலை, இன்றைக்கு ஆவிக்குரிய சூழ்நிலை. கர்த்தர் அவனை சந்தித்த பிற்பாடு அவன் வாழ்க்கை மாறியது. மாறின போது இப்ப விசுவாச வார்த்தையை பேசுறான். யாத்ராமம் 14:21 2வது குறிப்பு, விசுவாசத்தோடு செயல்பட்டான். கையை நீட்டுங்கிறாரு, நீட்டுறான். பெரிய செங்கடல், இவன் கை எம்மாத்திரம், கையை நீட்டினா ஆண்டவர் பலத்த கீழ்காற்றை கட்டளையிட்டா. ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. ஆமென். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினான். மோசே கையை நீட்டினா இவ்வளவு நடக்கு. கை வைத்து அல்லையா சொல்லுங்க. விசுவாசத்தோட பேசுங்க. ஆவிக்குரிய சூழ்நிலைக்குள்ள வந்தா என்ன தாக்கம் நடக்கும் தெரியுமா? முதலாவது, நீங்க விசுவாசத்தோட பேசுவீங்க. ஒரு நாளும் நெகட்டிவா பேச மாட்டீங்க. என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வழியை திறப்பார், கடன் பிரச்சனை மாறும், அற்புதம் நடக்கும், கர்த்தர் எனக்காக செய்வார்னு பேசுங்க. அதுதான் ஆவிக்குரிய சூழ்நிலை. பேசிட்டு உட்கார்ந்துடாதீங்க. 2வது, விசுவாசத்தோடு மோசையை போல செயல்படணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கையை உயர்த்தினா அற்புதம் நடக்குங்க. மோசே கையை நீட்டினா செங்கடல் 2ஆக பிரிந்தது. உங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் போது சில அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். 3வது, யாத்ராமம் 24:16 தேவனுடைய மகிமையை அனுபவித்தான். ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு வந்த பிற்பாடு கீழே பிரச்சனை, கீழே ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, அது இல்லை இது இல்லை, கஷ்டம் நெருக்கடி. லீடர்ஸை ஏற்படுத்திட்டு மேலே போயிட்டான். பிரச்சனை இங்க அதிகமா இருக்கு, மேல மகிமையா இருக்கு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்குள்ள இருந்தா பிரச்சனை தான். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்துக்குள்ள இருந்தா சொல்லுங்க. உலகத்துக்குள்ள இருந்தா அப்பப்போ சர்ச்சுக்கு வந்து மோசே மலைக்கு போய் ஜெபம் பண்ண மாதிரி வந்துட்டீங்கன்னா மகிமையை பார்க்கலாம். மோசே பிரச்சனையை பார்க்கறதுக்கு கீழே உட்காரல, மகிமையை பார்க்கறதுக்கு மலைக்கு ஏறி வந்துட்டான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள்ல போராட்டம், பிரச்சனை, வியாதி, இல்லாமை, இயலாமை, ஆமென், மற்றவங்க உங்களை அற்பமா பேசுறது, இதையே பார்த்து நேரத்தை வீணாக்காம மோசேயை போல 25 லட்சத்துக்கும் பொறுப்பா இருந்தாலும் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜெபத்துக்கு மேல ஏறி வந்த போது, ஆமென், பிரச்சனையை ஆண்டவர் காட்டல, மகிமையை மோசேக்கு ஆண்டவர் காண்பித்தார். உங்க வாழ்க்கையில பிரச்சனையை பார்க்காதீங்க, மகிமையை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி இந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. கீழே இருக்கிற பிரச்சனையை, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், சண்டைகள், இதையே பார்க்காம, ஆமென், ஸ்தோத்திரம், மோசேயை போல ஒரு படி ஆவிக்குரிய நிலையில மேல ஏறி வந்து, ஆமென், மகிமையை பார்க்க கிருபை தாரும். நல்ல கையை உயர்த்தி கேளுங்க, மகிமையை பார்க்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். 4வது, எபிரேயர் 11:25 26 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. இந்த சூழ்நிலை ஏற்படுத்திய 4வது தாக்கம்,
கர்த்தர் தரும் பலனை அவன் எதிர்பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தரும் பலனை. ஐந்தாவது, கர்த்தருக்காக பாடுபட்டான். ஐந்தாவது, கர்த்தருக்காக பாடுபட்டான். எபிரேயர் 11:25 ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்காக பாடுபட்டான். தேவ ஜனங்களோடு துன்பம் அனுபவித்தான். இது ஏற்படுத்திய தாக்கம் அதுதான், பாடுபட வைத்தது. ஆறாவது, யாத்திராமம் 32:32 ஆவிக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்திய ஒரு தாக்கம். ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்றான். ஆமென். எந்த ஜனம் முறுமுறுத்துச்சு அவர்களுக்காக ஜெபம் நிற்கிறான். அதான் மோசே. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாஸ்டருடைய அனுபவமும் இதான், எங்களுடைய அனுபவமும் இதான். ஆமென். ஜனங்களுக்காக போய் நிற்கிறான். ஏழாவது, உபாகமம் 34 அதிகாரம். உபாகமம் 34 அதிகாரம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். 34 அதிகாரம். உபாகமம் 34 அதிகாரம் 7ஆம் வசனம். 120 வயசுல மறிக்கிறான். கண் பார்வை குறையல, பலன் குறையல. ஆமென். ஏழாவது, ஆவிக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்துகிற ஏழாவது தாக்கம், நம்ம ஆவியில் பலன் குறையாது. ஆவியில் பலன் குறையாது. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் 40 வருஷம் பட்ட பாடு ஊழியத்தில் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது அவன் பலன் குறையவில்லை. ஏன்னா 120 வயசுல மலையில ஏறி போய் உச்சில நின்று காணான பார்க்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாடுபட்டு பாடுபட்டு பலன் குறையாதுங்க. பாடுபட பட பலன் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் பைபிள் சத்தியம். நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன் அதனால உடஞ்சி போயிட்டேன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு பாடுபட்டோமோ அதுக்கு ஈக்குவலா மேலே ஏறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுகள்ல உண்மையா நின்னா, பாடுகள்ல முறுமுறுக்காம நின்னா வர வர பலன் இன்க்ரீஸ் ஆகும், குறையாது. அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப பாடுங்க, ஒரே நெருக்கம், அந்த நெருக்கத்திலே நான் அப்படியே செத்த பணமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க. இவ்வளவு நெருக்கம் வந்து ஆமென் 25 லட்சம் ஜனங்கள் மத்தியில் நெருக்கம் கொஞ்சமா 4 பேர் 5 பேரை வச்சு குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அவன் 25 லட்சத்தை சமாளித்தான். அவன் நடத்தினான், அவர்களோடு கூட இருந்தான், அவர்களுக்கு பொறுப்பெடுத்தான். அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். அவ்வளவு பிரச்சனையிலும் மேலே மகிமையை பார்த்தான். பார்த்தீங்களா? பலன் கூடிக்கிட்டே இருக்கு. பிரச்சனைக்கு நடுவில் ஜெபம் பண்ணி மகிமையை பார்த்தீங்கன்னா பலன் கூடும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைக்கு நடுவில் ஒவ்வொருத்தட்டியா எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டங்க, நான் எப்போவுமே இப்படி தான், நான் கஷ்டத்துலேயே இருக்கிறேன், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, இப்படியே பேசுனீங்கன்னா பலன் குறையும். பிரச்சனை வரும்போது மோசே மாதிரி மேலே ஏறணும். எல்லாரும் சொல்லுங்க, மோசே மாதிரி. மோசே மாதிரி பிரச்சனை வந்தோடனே 10 பேருக்கு ஃபோன் போட்டுறக்கூடாது. ஆகா எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்க, தலைவலி, காலையில் பிடிச்ச தலைவலி ராத்திரி வரை இருக்கு. இதை 20 பேர்கிட்ட சொல்கிறேலே தலைவலி நீங்காமல் போயிட்டே இருக்கும். சில நேரம் தலைவலியே சரியாக இருக்கும். அவங்க பேசினதை திரும்ப திரும்ப அந்த ஓட்ட ரெக்கார்டை போட்டு ஸ்தோத்திரம், தலைவலி இல்லாதது கூட அவங்களுக்கு தெரியாது, தலைவலி போனதே தெரியலை. ஆனால் தலைவலி இருக்குன்னு 2 நாளாக சொல்லிட்டு இருப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, பிரச்சனைக்கு நடுவில் மேலே ஏறுனா மகிமையை பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் மோசே எப்படிங்க வாழ்ந்தான்? 10 வருஷத்தில் உயிர் போயிருக்கணுமே, படுத்தின பாடு அவ்வளவுல. அப்போ எப்படி இன்னும் 40 வருஷம் வாழ்ந்தான்டா? மகிமையை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டு. பலன் குறையாதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா உங்கள் பலன் ஒரு நாள் குறையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மனுஷங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க, அப்படியே இது நடக்கும். இல்லைங்க அவங்க வாழ்க்கையில் அப்படி குறைஞ்சிட்டு இவங்க வாழ்க்கை நோ 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 நோ. ஆண்டவர் வசனம் சொல்லுது, பிரச்சனைக்கு நடுவில் அவருக்கு காத்திருந்தா பலன் கூடும். பிரச்சனைக்கு நடுவில் வேற எங்கேயாவது உட்கார்ந்தா பலன் குறையும். பிரச்சனை வந்து நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்தனால தாங்க நான் இப்படி நிற்கிறேன்னு சொல்லணும். எத்தனை பேர் அந்த சாட்சியை சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதே உபாகமம் 34 அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்கள். தரிசனத்தை நிறைவேற்றுகிற தலைவனை உருவாக்கினான்.
ஆவிக்குரிய சூழ்நிலையில தான் ஒரு தலைவன் உருவாக்கப்படுகிறான், ஒரு தலைவன் உருவாக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலைக்குள்ள வச்சு ஒரு யோசுவாவை மோசே எழுப்பிட்டான். ஆமென். கர்த்தர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்நாள்ல ஒருவரையாகிலும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்த தீர்மானிங்க. உங்க வாழ்நாள்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவரையாகிலும் சீஷராக்க தீர்மானிங்க. உங்க வாழ்நாள்ல ஒருவரையாகிலும் உங்களை போல ஜெபிக்கிறதா, உங்களை போல வைராக்கியம் உள்ளவங்களா எழுப்ப முயற்சிங்க. கர்த்தர் உதவி செய்வார். இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.